ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியா சத்து சமையல். இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸுங்க. நான் குழந்தைங்களுக்காக வீட்லேயே ரெடி பண்ணுறது. நான் குழந்தைங்களுக்கு மிட் மார்னிங்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் எல்லாமே வாங்கிட்டு வந்து நானே கரெக்டான ரேஷியோ போட்டு எல்லாமே நானே வீட்டில் ரெடி பண்ணுறது. குழந்தைங்க என் பையன் வந்து பெரிய பையன் 7 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு 6 மந்த்லேருந்தே நான் இதை கொடுத்துட்ருக்கேன். சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு ஆகுது. அவனுக்கும் 6 மந்த்லேருந்தே இதை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். மார்னிங்கில் மட்டும்தாங்க கொடுப்பேன். தேவைப்பட்டால் நாங்களும் வந்து மிட் மார்னிங் டைமில் 11 o'clock டைமில் நாங்களும் இதை எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 26 பொருள் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நோம்பி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூசுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். எல்லா பொருளையுமே 26 பொருளையுமே க்ளீன் பண்ணி தான் போடுறோம். கல், தூசி, அப்புறம் வெள்ளையாக ஒரு சிலது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்தாலும் சுத்தம் மொத்தமாக செஞ்சால் தான் குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நான் கம்புலாம் பார்த்திங்கன்னா பயங்கர அழுக்கு. எல்லாமே வந்து சுத்தமாக 3-4 வாட்டி க்ளீன் பண்ணி வடிகட்டி அதுக்கப்புறம் நான் செய்கிறேங்க. வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, சிகப்பரிசி, கேழ்வரகு, கம்பு, வெள்ளைச்சோளம், மூக்கடலை, கருப்பு சுண்டல், வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், சிகப்பு அவல், பாதாம், பச்சை பயிறு, கோதுமை, சோயாபீன்ஸ், பிஸ்தா, நிலக்கடலை, கருப்பு கவுனி அரிசி, ஜவ்வரிசி, குதிரைவாலி, கருப்பு உளுந்து, கொள்ளு, முந்திரி, பார்லி, தினை அரிசி, வெள்ளை அவல்ங்க, சுக்கு, ஏலக்காய். சுக்கு வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அதனால் சுக்கு சேர்த்துக்கணும். ஏலக்காய் வாசனை இருந்தால் தாங்க குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க. அதனால் நம்ம வந்து அதையும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைக்கிறோம். எல்லாமே 3-4 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி இதில் நம்ம எல்லா சிறுதானியமும் சேர்க்கறதால நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்குங்க. இந்த முளைக்கட்டி செய்கிறதால நான் இதை வந்து முளைக்கட்ட வேண்டியது எல்லாத்தையுமே நான் முளைக்கட்டுவேன். எல்லா பயிர் வகை கழுவி காய வைக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சுருவேங்க. வேறு ட்ரிங்க்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இந்த சத்து மாவில் கிடைக்குன்றதால நான் குழந்தைங்களுக்கு இதை மட்டும்தாங்க கொடுப்பேன். இந்த ஹெல்த் மிக்ஸு கஞ்சி மாதிரி இல்லாமல் நம்ம கொழுக்கட்டையாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு தரலாம். கொழுக்கட்டை, அடை தோசை, இதுலேயும் நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிட்டு நம்ம வந்து வெங்காயம், கேரட்டு அதெல்லாம் போட்டு நம்ம கஞ்சி மாதிரியும் குடிக்கலாங்க. இப்போ வந்து நான் கழுவினது எல்லாத்தையுமே முளைக்கட்ட போகிறேன். அதுக்காக நான் வெள்ளை வேஷ்டி வந்து நல்லா முந்தா நாளே நல்லா துவச்சி காய வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ எல்லா பயிரையும் போட்டு முளைக்கட்டுறேங்க. நைட்டு வந்து முளை கட்டினீங்கன்னா அடுத்த நாள் நைட் வரைக்கும் முளை ஆகிடுங்க. நம்ம வந்து டைட்டாக நூல் போட்டு சுற்றி நம்ம ஏர் போகாத அளவுக்கு நம்ம சுற்றி வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்மள முளை கட்டிடும். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே முளை அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே முளை வந்திருக்கு. வெள்ளை மூக்கல்ல, கருப்பு சுண்டல் எல்லாமே நல்லா முளை விட்டுருக்கு. இதை வந்து நான் மேலே வெயில் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இல்லாமல் மிதமான வெயிலில் நல்லா பரப்பி காய வைக்க போகிறேங்க. இது வந்து நம்ம முளை கட்டுறதால இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. முளை கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் நான் முளை கட்டி தாங்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு வந்து அரைப்பேன். நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறதால நம்மளுக்கு இதில் ப்ரிசர்வேட்டிவும் வேறு கெமிக்கல்லாம் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக பண்ணுறதுங்க. அதனால் நம்ம வெளியே பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு சேருமா என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. குழந்தைங்களுக்கு இதை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு கூட கொஞ்சம் அதிகமாக நான் போட்டுப்பேன். அப்புறம் பாதாம், பிஸ்தா, வால்நட்லாம் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன் குழந்தைங்க குடிக்கிறதால. வேறு ஏதாவது சேர்க்கணுன்னு நினச்சா கூட நான் அடுத்த இதில் சேர்த்துப்பேன். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து எனக்கு 5 கிலோ கிட்ட வந்துடுங்க. நாங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து சாப்பிட்றதால எங்களுக்கு வந்து ஒரு 3 month கிட்ட இது வரும். இதை அரைக்கிறத பற்றி எல்லாமே எங்கள் மாமியார் கிட்ட இருந்தாங்க நான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே நான் எங்கள் மாமியார் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன். இது நாங்கள் மட்டும் குடிக்கிறது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்கும் நாங்கள் இதை வந்து உங்களுக்கும் கொடுத்து நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எனக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நியூ பிஸ்னஸ்க்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. சத்தான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம்.